இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. தாவீது சவுலை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நான் எப்படி நீதியா நடக்கிறேனோ, என் வாழ்க்கையில எவ்வளவு உண்மை இருக்குதோ, கர்த்தர் அதற்கு தக்கதாகத்தான் பலன் தருவார். இந்த உண்மையை தாவீது அறிந்திருந்தார். இப்ப சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம். இப்ப காரணம் இல்லாமல் சவுல் தாவீதை பகைத்து அவன் மேல பொறாமை கொண்டு அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய உயிரையே பறிக்க வேண்டும் என்று அவனை துரத்திட்டு இருக்கிறார். ஆனா இதே தாவீது கையில இந்த சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது கூட இந்த தாவீது தன்னுடைய கையை அவனுக்கு விரோதமாய் நீட்டாதபடிக்கு அவன் மனசுல ஒரு எண்ணம் பாருங்க, இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதர், இவர் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, அதனால என் கையை அவர் மேல நினைச்சு நீட்ட கூட கூடாது, அவர் மேல என் கையை நான் போடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருந்தான். அதனாலதான் சவுல்ட்ட அவன் பேசுறான், என் உள்ளத்துல உண்மை இருக்கு, நான் செய்யறதெல்லாம் நீதியான காரியம், நீங்க ஏதாவது அநீதியை என்கிட்ட கண்டுபிடிச்சீங்களா, இல்ல உண்மை இல்லாத தன்மை என்கிட்ட இருக்கா, இல்லையே, பிறகு ஏன் என்னைய துன்பப்படுத்துறீங்க, பிறகு ஏன் என்னைய தொல்லப்படுத்துறீங்க, ஏன் என்ன துரத்திட்டு வாரீங்க, அவன்கிட்ட கெஞ்சுற மாதிரி பேசுறான். ஆனா ஒரு வார்த்தையை தைரியமா சொல்றான், கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அவர் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாகத்தான் ஒவ்வொருத்தருக்கும் பலன் தருகிறார். எது உண்மை, எது பொய், எது நீதி, எது நியாயம், இத மனிதர்களுக்கு முன்பாக மாற்றுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. சாட்சிகள் தவறுகளுக்கு ஒத்து போனால் உண்மை மறைக்கப்பட்டு விடும். இன்னைக்கு உலகத்துல அப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஆனா தேவனுக்கு முன்பாக நீதிய, நியாயத்தை, உண்மையை ஒருவராலும் மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீதியா நடங்க, உண்மையா நடங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருங்க, உங்க உறவுகளில நீங்க உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகள், தொழில்கள், உங்களுடைய வியாபாரங்கள் இதெல்லாம் உண்மையா இருங்க. பண விஷயத்துல உண்மையா இருங்க, ஜெப வாழ்க்கையில உண்மையா இருங்க, உங்க வேத தியான வாழ்வில் உண்மையா இருங்க, உங்க பரிசுத்த வாழ்க்கையில நீங்க உண்மையா இருங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், மனுஷங்களுக்கு அடுத்த காரியம் எதுவா இருந்தாலும் நீதியானதை நடப்பி, நியாயமானதை மட்டும் செய்யுங்க, சரியானதை மட்டும் செய்யுங்க. தவறுகளுக்கு ஒரு நாள் உடன்படாதிருங்கள். தவறு, அநியாயம் தெரிஞ்சா தயவு செய்து அதை விட்டு விலகிருங்க. ஏன்னா இந்த வருஷத்துல கர்த்தர் அதற்கு தக்கதாக தான் உங்களுக்கு பலன் தருவார். தவிர அநியாயமா, உண்மை இல்லாத தன்மைக்கு ஆண்டோட்ட நீங்க பலன் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நீதியாய், உண்மையாய் நடப்போம், அதற்கு தக்க பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். தகப்பனே, எங்க வாழ்க்கையில இதுல நாங்க ஞானமாய் நடக்க உதவிச்சு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.